வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, ஏவலு முறிச்சு அதுக்குள்ள செய்முறைகளை நிறைய பேர் சில காரியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பாக நடந்துடுது. அது ரிட்டனு அடிக்குது. அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, உங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அதை எப்படி நம்ம கரெக்டாக செய்கிறது, அது எப்படி முறைகள் அதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏவல் நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணுறோம்னாலே, அந்த ஏவலை ஃபஸ்ட்டு நம்ம மந்திர உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும். மொதல் ஒன்று. 2வது அதுக்குள்ள நேரம், காலம் இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு தெய்வப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 3 இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு ஏவல் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அது செய்முறையில் கரெக்டாக இருக்கும். அது எப்படி பண்ணணும், ஏவலில் பல விதங்கள் இருக்குது, பல முறைகளும் இருக்குது. நம்ம எந்த முறை எடுத்தாலும் சரி, எந்த விதம் எடுத்தாலும் சரி, அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னா, அது நேரம், காலம், பச்சி, ஓரை இதெல்லாம் பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறோம்னா, அது கரெக்டாக உடனுக்குடனே அடிக்கும். 100% பலிக்கும் ஏவல். அது நீங்கள் தீய சக்தியை தான் அனுப்ப போகிறீங்க. ஆனால் அது எதுக்கு நம்ம நேரம் காலமும் பார்க்கணும். நம்மளுடைய பச்சியும் பார்க்கணும், நம்மளுடைய நேரத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி எதிராளி நேரத்தையும் பார்க்கணும், எதிராளியோட பச்சியும் பார்க்கணும். எதிராளியோட பச்சி கரெக்டாக அவங்க சாவு இருக்கிற நேரத்தில் இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்ம கரெக்டாக நம்ம 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 பச்சி அரசில் இருக்கிற நேரத்தில் நல்லா கரெக்டாக இருக்கிற நேரத்தில் பார்த்து நம்ம நேரமும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஏவல் முறையை பண்ணணும். ஏன்னா நம்ம எடுப்பாங்கள்ல. இப்போ ஒரு ஆளுக்கு செய்வனம் பண்ணிட்டோம், ஏவல் விட்டாச்சு, அது அவங்களுக்கு பழிச்சிட்டு அப்புறம் அவன் என்ன செய்வான், அதை சரி பண்ணுறதுக்காண்டி இன்னொரு யார்கிட்டையாட்டும் ஒரு ஆள்கிட்ட போய் அதை எடுக்கிறதுக்கு போவாங்க. அப்படி எடுக்க போகும்போது அது எடுத்து அதுக்கப்புறம் ரிட்டன் அவன் கேட்பாங்க. இந்த ஏவலை எப்படினாலும் எடுத்து விட்டா ரிட்டன் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும், நம்மகிட்ட தான் வரும், நம்மகிட்ட தான் கேட்கும். ஏன்னா அங்கே போன காரியம் நடக்கலைங்கும் போது, அப்படிங்கும்போது அது ரிட்டன் வந்துச்சுன்னா உடனே நம்மளை தான் தாக்கும். அதுக்கு தான் நம்ம நேரங்களை பார்க்க வேண்டியது சொல்கிறேன். அந்த நேரங்களை பார்த்து நம்மளுக்கு தெய்வப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த ஏவலை நம்மளே அது அடக்கி வச்சுக்கலாம். நம்ம சொல்படி கேட்கும். நம்மளை நம்மளே அதுக்கு ரிட்டனை பழியெல்லாம் கொடுத்துருந்தோம், எல்லாம் செஞ்சு எல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறோம். ரிட்டன் அங்கே போன காரியம் நடக்கலைன்னா ரிட்டன் நம்மக்கிட்ட வரும்போது நம்மளும் அதுக்கு பழி கொடுத்து தான் அதை அடக்கி வைக்க முடியும். இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு ஏவல் பண்ணும்போது அதுக்குள்ள விஷயங்களை நல்லா முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எந்த காரியமும் எந்த கவனமும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. அந்த ஏவல் செய்யும் போது கவனங்கள் சிதறிக்கப்படாது. மந்திரங்கள் உச்சடம் போடும்போது உச்சரிக்கும் போது நல்ல விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்ல எந்திரங்கள்லாம் தெளிவாக இருக்கணும். எந்திரங்கள் எழுதும் போதும் சரி, எந்திரங்கள் பதிக்கும் போதும் சரி, இந்த நேரங்களெல்லாம் பார்த்து அந்த எந்திரங்கள் வைக்க நேரங்கள்லாம் பார்த்து கரெக்டாக வைக்கணும். அப்படின்னா தான் ஒவ்வொரு விஷயமும் காலங்கள் தான் பண்ணும். நீ செய்கிறது விஷயங்கள் எல்லாமே நேரங்காலம் தான் முடியும். அதுக்கு தான் கால பைரவரை கும்பிடுவாங்க. கால பைரவர் காலத்துக்கு எந்த காலத்துக்கும் நம்ம நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம காலம் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு ஒன்றாகாது. நம்ம அது பிள்ளைகள் காலத்துக்கும் வரக்கூடாது. இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசித்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணணும். சும்மா ஏவல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் 10,000 தரான், 15,000 தருவான், 20,000 ஒரு 50,000 தரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவல் முறையில் கையெடுத்தோம்னா அது வேறு வழியில் நம்மளை கொண்டு விட்டுரும். அந்த காலத்தில் அந்த மாந்திரிகத்தெல்லாம் குடிசிலே இருப்பாங்க. ரொம்ப குடிசில் அடிமட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் மை வேலைகள், கருமைகள் எல்லாம் எடுத்து 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 அவங்க வீட்டில் ஒரு முன்னேற்றமும் இருக்காது. இப்போ தான் இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சமாட்டம் அந்த மாந்திரிகத்தில் கொஞ்சம் நல்லது பண்ணுறா வைக்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு முன்னேற்றம், வீடு வாசல் கட்ட வைக்க அப்படின்னு ஒரு முன்னேற்றம் மாந்திரிகங்கள் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த தோஷங்கள், அந்த காலகட்டங்கள்
அந்த நேர காலங்கள் எது இருந்தாலும் நம்மளுக்கும் வந்து சேரும், அந்த பாவகம் நம்மளுக்கும் வந்து சேரும். இதுதான் உண்மை. பணம் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மாந்திரீகம் வந்து ஒருத்தன் வந்து செய்கிறான்னா, அவன் பணத்துக்காண்டி அவனுக்கு தேவைப்படுது, அதனால் செய்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. ரிட்டனு நம்மளுக்கும் அந்த காலகட்டம் நம்மளுக்கு தெய்வப்படி இல்லை, நம்மளுக்கு ஒதுங்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து எத்தனை பேர் இல்லை, அதாவது நம்ம யார் என்ன செஞ்சாலும் சரி நம்மளுக்கு வரக்கூடாது ரிட்டனு. நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது. நீ எவ்வளோ கூடுதல் நீ கெடுதல் செஞ்சாலும் அவ்வளோக்குள்ளே நீ நல்லது பண்ணியே ஆகணும். பண்ணால் மட்டும்தான் உனக்கு வந்து நல்லது நடக்கும். நீ செய்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். எல்லாத்துக்கும் மெயின் காரணமே அதுதான். தப்பு பண்ணுறது என்னது? பணத்தை வாங்கிறது, ஏவல் விட்டுறது. பணத்தை வாங்கிறது, ஏவல் விட்டுறது. இதுதான் முறை. அதுதான் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. காரணங்கள் எல்லாம் முக்கியம். என்ன தப்பு இருக்குது, என்ன நடந்திருக்கு, என்ன சம்பவம் இருக்குது, எல்லாத்தையும் பிரச்சனை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் அவன் சொன்னது உண்மை தானா பொய்யா இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தெய்வப்பிடி இருந்துச்சுன்னா உங்கள் தெய்வத்திட்ட பர்மிஷனை கேட்டு செய்யலாம். எந்த தெய்வம் வந்து ஏவலுக்கு வந்து முன்னாடி வந்து நான் உனக்கு செஞ்சு தரேன்னு உத்தரவு கொடுக்காது. நம்மளை தான் மிரட்டி செய்தோம் தெய்வத்தை. இதுதான் உண்மை. தெய்வத்தை மிரட்டி ஏவல் பண்ணுறது. தெய்வம் நம்மளுக்கு தான் அடிமையாக இருக்குன்னு செய்கிறது. நீங்கள் நல்ல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா செய்யுங்க, வாரவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தெய்வம் அந்த உயிரை கொடுத்து அவங்களுக்கு கொடுத்த உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றும். இதுதான் உண்மை. சும்மா வந்து அதை செய்தேன் இதை செய்யணும் மாந்திரிகத்தில் கற்றுக்கிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் பெரிய ஆளாக போகிறேன் மாந்திரிக தொழிலில் செய்முறையை பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து அனாவசியமாக ஒவ்வொரு குடும்ப காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தன் ஓடி 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 கஷ்டப்பட்டு உழைக்கிறவனை வந்து நீ முடக்கி போட்டனா உன் காலம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் காலம் என்ன ஆகும்? ஏன்னா இப்போ உன் காலத்தில் உன் பிள்ளைகள் பிறந்துட்டு அப்போ அடுத்த தலைமுறை வந்துட்டுன்னு, அடுத்த தலைமுறையில் நீ செய்த கர்மா உன் பிள்ளைகளுக்கு அடிக்கினா உன் கண்ணு முன்னாடி அடித்து உன் பிள்ளைகளுக்கும் பாதிக்கும். இதுதான் உண்மை. தெய்வங்கள் வந்து உனக்கு தான் வந்து சத்திய வாக்கு கொடுத்து உட்கார்ந்துருக்கும், உன் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நிற்காது. அப்போ அவன் சரியான தெய்வப்படி எடுக்கணும், தெய்வத்துக்கு காப்பாற்றுறதுக்கு செய்முறை போகணும், உபாசன முறையில் போகணும். நிறைய விஷயம்லாம் இருக்குது. தெய்வம்னாலே நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து எதுவுமே கடைப்பிடிக்க மாட்டேங்காங்க, எதுவுமே முறையாக செய்ய மாட்டேங்காங்க. அதுதான் தப்பு. எந்த விஷயமும் பண்ணுறது வந்து ஏவலோ பில்லியோ சூனியமோ ஏதோ மிருகத்தினால வந்து வச்சு பில்லி விடுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப பாவக்கட்ட செயல். நல்லது பண்ணுங்கள், நல்லது செய்யுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். நல்லது பண்ணுங்கள், விழிப்புணர்வு கொண்டு வாங்க. இந்த மக்கள் இந்த காலகட்டத்துக்கு மெயினாக வந்து விழிப்புணர்வு. நிறைய வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்து அவன் உங்கள் முன்னாடி அந்த பூஜை போட்டு இந்த பூஜை போட்டு எல்லாம் செய்கிறான். அங்கே நடக்காது, வேலை நடக்காது, பழிதல் ஆகாது. ஆனால் அவங்ககிட்ட 50,000 ஒரு 50,000 வாங்கி உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவோம். எதுக்குமே நீங்கள் போகாதீங்க. அது அந்தந்த காலகட்டத்துக்கு அது நடக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க, அதை விட்டுருங்க, அதை பற்றியே யோசிக்காதீங்க. தெய்வ வழிபாடு வச்சுக்காங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, கோயில் குளத்துக்கு போங்க, கோயிலை கும்பிடுங்க, கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இப்படி செய்யுங்க. மாந்திரிகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கர்மாங்களை நீங்கள் எங்கே கொண்டு போடுவீங்க? மாந்திரிகனாலே கர்மா, அந்த கர்மா இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது. புரியுதுங்களா இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. மாந்திரிகம் கற்றுக்கிறதுக்கு யார் போனாலும் மாந்திரிகனாலே கர்மா தான். ஆன்மீகம் வேறு, மாந்திரிகம் வேறு. ஆன்மீகம் போனால் தான் மாந்திரிகம் கற்றுக்கிட முடியும். மாந்திரிகம் கற்றுக்கிட்டா தான் சில கர்மாக்களை எடுத்து அதுக்குள்ள வினைகளை அறுக்க முடியும், செய்ய முடியும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஏவலை வந்து விட முடியும், எடுக்க முடியும், கழிப்பு கழிக்க முடியும்.
ஏவலை திருப்பி விட முடியும். இதெல்லாம் செய்யணும்னா மாந்திரிகத்தை பண்ணோம்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ தானே ஏற்றுக்கிட்டு போகணும். எந்த பிரச்சனை வந்தால் நான் தான் பொறுப்பு அப்படின்னு போய் நிற்கணும் முன்னாடி. நெஞ்சில் தைரியம் வேணும், நெஞ்சில் தில்லு வேணும். எதை நான் செத்தாலும் உங்களை நான் கைவிட மாட்டேன்னு நெஞ்சில் தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாந்திரிக வழிக்கு போகணும் போல். இல்லை நானும் கல்யாணம் பண்ணிச்சிட்டேன், பிள்ளைக்குட்டி பார்த்துட்டேன், இன்னும் பிள்ளைக்குட்டி நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா தயவுசெய்து போகாதீங்க. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, வந்துக்கிட்டே இருங்க. இதோடு நிப்பாட்டிங்க. மாந்திரிக ரீதியாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாட்டு தைரியமாக இறங்கலாம், தைரியமாக செய்யலாம். நினச்ச பேய் பிசாசை கட்டலாம், நினச்ச பில்லியை வரட்டலாம், எதுனாலும் செய்யலாம். அதுக்கு அந்த தெய்வத்துக்கும் அந்த கர்மாக்கும் நீங்கள் தான் அது உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஒப்படைக்கணும். அதுதான் மேட்ரு. அது நீங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே அமைச்சு கொடுக்கும், செஞ்சு தரும். எதுவுமே நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து அந்த தெய்வத்துக்கோ அந்த இதுக்கோ நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் விதி மாறிடும். எப்படின்னா, ஃபேமிலி இருக்குது, உங்கள் தொழில் வேறு, ஆனால் நீங்கள் மாந்திரிகம் பண்ணணும் ஆசை அப்படின்னா அது உங்களை முடக்கத்தை உண்டாக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம்லாம் பண்ணும். உங்களுக்கு சிலவங்களாம் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து பாதி பேர் என்ன செய்வாங்க, மாந்திரிங்க கற்றுக்கணும், பார்த்துக்கணும், நிறைய பேர் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்களும் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட. நிறைய பேர் இதைத்தான் சொல்கிறாங்க. என்ன செய்யணும், எனக்கு அவன் பண்ணிட்டான் சார், அதை பண்ணியே ஆகணும். அவனுக்கு கை கால் முடக்கு போட்டுடணும், இல்லை அவனுக்கு தொழில் முடக்கம் உண்டாக்கணும், எதாட்டம் செய்யணும், என்ன செய்ய அப்படின்னு நிறைய பேர் வந்து கணக்கில். எனக்கு இப்போ ஒருத்தன் பண்ணிட்டான், அவனுக்கு நான் உடனே ரிட்டன் அவனுக்கு செஞ்சு அவனுக்கு பண்ணி விட்டுறணும். ஏன்னா என்ன நிம்மதியாக வாழ விட மாட்டேங்க, அவன் எப்படி நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள். நீ அப்படி நினச்சாலே அங்கே உனக்கு அடி இருக்குன்னு அர்த்தம். உனக்கு செஞ்சிட்டியா, ஒருத்தன் உனக்கு ஏவல் பண்ணியிருக்கானா, நீ அதை போய் சரி பண்ணிவிட்டு விட்டுரு, அவ்வளோதான். அந்த ஏவலை வந்து சரி பண்ணி விட்டுரு. உன் பக்கம் வராமல் உன் தலைமுறை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சரி பண்ணி விட்டுரு. அதோட நிப்பாட்டிக்கணும். ரிட்டனை அவனுக்கு செய்யணும், அவன் நாப்பட்ட அவசரம் படணும் அப்படின்னு நீ நினச்சனா, நீ அப்படி செஞ்சனா ரிட்டனும் வாங்கிட்டே தான் வரும். நீ எதுவுமே செய்த உனக்குள்ளதை நீ க்ளீன் பண்ணி நீட்டாக்கி விட்டுரு. ஆட்டாமடிக்கு அவனுக்கு அது அவன் செய்கிறவனுக்கு செய்வன மாதிரி அவனுக்கு அவனே படும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எவ்வளோ தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, இந்த காலகட்டத்துக்கு தயவுசெய்து ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. புரிஞ்சுக்கங்க மக்களே.